வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள்காட்டி. அனைவருக்கும் காலை நல் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21/11/2025 வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளை தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக மேசம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு. ராசியான நிறம் வந்து இளம் மஞ்சள் நிறம். அதே மாதிரி பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாகும், அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும், அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படுறதுக்கும் மற்றவருடைய பேச்சுக்களில் பொறுமையை கையாள வேண்டிய நாளாகவும் இருக்குது. வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி அதிகாரி இடத்துல வந்து கொஞ்சம் அலட்சியமின்றி செயல்படுறது நல்லது. அதே மாதிரி முன்ஜாமீனுடைய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை கவனமாக இருப்பது நல்லது. செலவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுவும் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு நம்ம செஞ்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 3+4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி ஒற்றுமை உண்டான நாளாகும். அனுபவங்கள் மேம்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் சார்ந்த நலன்கள் சீராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேம்பட்ட சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது. போற்று நிறைந்த நாளாகும். தேர்வுகளில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய நாளாகும். முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேற்கு. ராசியா நிறம் சாம்பல் நிறம். சரிங்க? அதே மாதிரி ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும். மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் ஒத்துழைப்பை பற்றி கொஞ்சம் ஏதாவது ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். புதுமையான செயல்கள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். பிரபலமான அவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும். உத்தியோகத்தில் நினைத்தக்க பணிகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உடனே முடிக்கக்கூடிய பணிகள் விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். எதுலேயும் வந்து டக்குன்னு நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை ஈஸியாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் சாம்பல் நிறம். ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்க? அதே மாதிரி உங்களுக்கு 5+6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் வெளிர் நீளம். புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இலக்குகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் பணிகளில் கொஞ்சம் மேம்பட்ட செயல்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடன் இருப்பவர்களுடைய பற்றி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பயனற்ற செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் புதுமையான இலக்குகளை பிறக்கக்கூடிய நாளாகவும் பக்தி நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் சக்தி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் வந்து வெளிர் நீல நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 7+4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு. ராசியான நிறம் வந்து வெளிர் நீல நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப செஞ்சீங்க இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. ராசியா நிறம் வந்து நீல நிறம். குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்களால் உள்ள அலைச்சல்கள் ஏற்படுறக்கும் எதிர்பார்த்த செலவுகள் கையிருப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அமைதி நிறைந்த நாளாகவும் அமைதியான பணியை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் முக்கியமான முடிவுகள் ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. அதே மாதிரி மேன்மை நிறைந்த நாளாகவும் ஒற்றுமை நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியா நிறம் நீல நிறம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8+7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகார தோரணை மிக்க ஒரு ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவபெருமானுடைய வழிபாடு அது மலை மேலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம், தாமதங்கள் விலகும் நாளாகவும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் நன்மைகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதேமாதிரி செயல்களில் இருந்த மந்தன் தன்மை விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவருடைய துணை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக வருமானங்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த காரியங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடு செய்வது முக்கியம். அதே மாதிரி பெற்றோர்களால் வந்து அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி அனுபவங்கள் உண்டான நாளாகவும், அதே மாதிரி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும், பாராட்டுக்குள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். அதே போல் உங்களுக்கு 5, 6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வந்து பச்சை நிறம். சரிங்களா? பொறுப்புகள் உயரும் நாளாகவும், லாபகரமான நாளாகவும், கவலைகள் குறையும் நாளாகவும் இருக்கும். மனதில் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் உயர் பொறுப்புகள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. தோற்றம் பொலிவு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. லாபகரமான சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே போன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் பணிகள் விமர்த்தமான துரிதமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றி காணக்கூடிய நாளாகவும், மனதில் இருந்த கவலைகள் குறையக்கூடிய நாளாகவும், நன்மை நிறைந்த நாளாகவும், வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரியா? உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் அடர் பச்சை நிறம். பச்சை நிறம் தான் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 4 + 9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? பொறுப்புகள் மேம்படும் நாளாகவும், இழுபறியான ஒரு நாளாகவும், அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கும். எதிலும் வந்து பதட்டமின்றி செயல்படுவது நல்லது. பலதரப்பட்ட சாதனைகளை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சோர்வுகள் உண்டான நாளாகவும், சொத்து சார்ந்த விஷயங்களில் வழக்கு வாங்க விற்பது வந்து சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஊடகத்துறையில் இருப்பவர்களும் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிக்கல்கள் கொஞ்சம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில தாமதங்கள் இருக்குது. கொஞ்சம் சின்ன ட்ராபேக் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் முருகப்பெருமானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். அதே போன்று உங்களுக்கு 8, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி பொருட்கள் மீது கவனம் தேவை, அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி விடுபட்ட சில நினைவுகள் மூலமாக குழந்தைகளுக்கு நல்வழி காட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே போன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நீங்கள் விட்டு போன விஷயங்களை திரும்பவும் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய என்னங்க ரீக்ரியேட்னு என்னங்கன்னு புரியலங்க. அதாவது இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைப்பீங்க. அது திரும்ப வரக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். சரிங்க? அது குழந்தைகள் வழியில் இருக்கட்டும், மற்றபடி வேறு ஏதாவது ஒரு வழியில் அந்த பிரச்சனை திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதனால தான் சொல்கிறேன். சரி, நண்பர்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு கவனம் தேவை. அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள், போட்டிகள் நடைபெறக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அதே மாதிரி விவேகத்தோடு செயல்படுங்க. இன்றைக்கி நிறைய ட்ராபேக் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். சரிங்களா? அதே போன்று 6 + 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தனுசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை நிறம் நம்ம சந்தனம் அல்லது வெள்ளை நிறம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆதரவு பெருகும் நாளாகவும், வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும், அனுகூலங்களாக நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். பெட்ரோல் வழியில் ஆதரவு பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உயர் அதிகார இடத்துல வந்து நம்பிக்கை மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகள் சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதில் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக பணிகளில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி உயர் அதிகாரிகளினால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சூழ்நிலைக்கு ஏற்ப செலவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் சந்தன நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 3, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 3 + 5ங்கிறது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். மாற்றங்கள் உண்டான நாளாகவும், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டான நாளாகவும், உத்தியோகத்தில் நிர்வாக திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய விட்டு கொடுத்து செல்வது நல்லது. செயல்பாடுகளில்
சிந்தித்து செயல்படுவது நல்லது. கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும். கற்பனை துறையில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அதிகாரிடத்துல எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அன்பு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில ட்ராபேக் இருக்குது. உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம். அதே போன்று 6, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சோர்வுகள் நீங்கும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய நாளாகவும் இழுபறியான பணிகள் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களுடைய வருகையால் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பணிவு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். அதே போன்று 3+1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.